மெத்தடுகளை நீங்களே மாத்திக்க முடியும். ஓகே, அடுத்ததுக்கு போறேங்க. கள்ளிப்பட்டி சார் தலை இப்படி கோதிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஹேண்ட் ரைஸ் ஆயிருது. ஓகே, இப்போ பண்றாம்பட் சார். ஓகே சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அலவன்சஸ் இதெல்லாமே பிடித்தங்கள் அலவன்ஸ் இதெல்லாமே இப்படி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சார் வருங்கால வைப்பு நிதிக்கு எதெல்லாம் கொண்டு வரணும் சார்? வருங்கால வைப்பு நிதி டபுள் கிளிக் கொடுங்க. இங்க பிஎஃப் வந்துருச்சு. எவ்வளவு பர்சன்டேஜ்? 12னா 12, சிலருக்கு 10 இருக்கும், 10% எவ்வளவோ அது இங்க கொடுத்துக்குங்க. அதுக்கும் இதே மாதிரி கால்குலேஷன்ஸ் எதெல்லாம் எடுத்து அதுல 12% எடுக்கணுங்கிறத இந்த கால்குலேஷன் இந்த கட்டத்தில் கொடுத்துக்கணும். அடிப்படை சம்பளம், அகவிலைப்படி 2, 3 கொடுத்துக்கணும். ஆனா இந்த டிடக்ஷன்ஸ் வர்றதுகளுக்கு மட்டும் இங்க கீழே இந்த ஹெட்டுகளை கொடுக்க வேண்டியது இருக்கும். தயவுசெய்து நீங்க பழகும் போது அல்லது நீங்க ஒர்க் பண்ணும்போது இப்போ உங்க சிஸ்டத்தில் இருக்கிற எல்லாத்துலயுமே இதை நாங்கள் ஆல்ரெடி கொடுத்து சேவ் பண்ணி தான் வச்சிருப்போம். சிலது ஏதாவது இங்க ஆட் பண்ணும்போது அதுக்கு மட்டும் எந்தெந்த ஹெட் வரணுங்கிறது மட்டும் தயவு செய்து என்னை கேட்டுங்க, என்னை கூப்பிட்டுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அது மாதிரி பண்ணிக்கங்க. பட் இந்த டிடக்ஷன்ஸுக்கு மட்டும்தான் என்ன ஆகும், இந்த கீழே 4 வழி பதிவேட்டில் வருமாங்கிற இடத்துல ஆம்னு வரும். இந்த இடத்துல வரவு பக்கம் வருமா, செலவு பக்கம் வருமா, சங்க பங்கு என்ன, பணியாளர் பங்கு, இது எல்லாமே இங்க கீழே கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஒவ்வொரு கால்குலேஷனுக்கும் எதைய கணக்கு போட்டு எடுத்துக்கணுங்கிறது இங்க வந்துடும். ஓகே, இப்போ இதுலேயே சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவ காப்பீடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு 100 ரூபாயா இருக்கும். பெரும்பான்மையாருக்கு 100 ரூபாய் தான் நினைக்கிறேன். யாருக்காவது 125 ரூபாய் கூட யாரோ சொசைட்டியில் எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்க நிலையானு கொடுத்துக்கிறோம். நம்ம இங்க இது மேல டபுள் கிளிக், மருத்துவ காப்பீடு மேல டபுள் கிளிக் கொடுத்தா அது இங்க ஓப்பன் ஆயிரும். இங்க நிலையான அப்படிங்கிறத கணக்கீடுன்னு மாத்திட்டா எத்தனை பர்சன்டேஜ்னு கொடுத்துக்கலாம். அல்லது இங்க நிலையானு கொடுத்துட்டா சம்பளம் போடுற இடத்துல ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் எவ்வளோ இந்த மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறத நம்ம அங்க கொடுத்துக்கலாம். இங்க கொடுக்க முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வருங்கனால இங்க படிகள் பிடித்தங்கள்ல பிக்சட் ஆனதுக்கு என்ன அமௌண்ட்னு இங்க கொடுக்க முடியாது. இங்க போய் நீங்க உள்ள அடிக்க கூட முடியாது. இங்க நிலையானு கொடுத்துட்டு சேவ் பண்ணி முடிச்சுக்கலாம். நீங்க அங்க மருத்துவ காப்பீடு அங்க அடிக்கும் போது ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் அங்க எம்டிஆர் இருக்கும். அங்க 100 ரூபாய்னா 100 ரூபாய், 150 150 நீங்க அடிச்சுக்கலாம். அதே மாதிரி இரட்டிப்பு சம்பளம் கணக்கு தான் போடுவோம். அதனால டபுள் கிளிக் கொடுங்க, வந்துடும். சில டிஸ்ட்ரிக்ட்ல வெறும் அடிப்படை சம்பளத்துக்கு மட்டும் எடுப்பாங்க, சில டிஸ்ட்ரிக்ட்ல அகவிலைப்படிக்கு எடுப்பாங்க, சில டிஸ்ட்ரிக்ட்ல இடைக்கால நிவாரணத்துக்கும் சேர்த்து எடுப்பாங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு நம்ம ஆபீசர்ஸ்ல ஆபீஸ்ல எப்படி எடுக்க சொல்றாங்களோ, ஆடிட்டர் எப்படி எடுக்க சொல்றாங்களோ தயவு செய்து அப்படி மட்டும் எடுங்க. இப்ப இடைக்கால நிவாரணத்தை சேர்த்தணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இது மேல கிளிக் பண்ணுங்க. இங்க இடைக்கால நிவாரணம் சேர்ந்துரும். இப்ப சேவ் பட்டன் கொடுத்துட்டா இரட்டிப்பு சம்பளத்துக்கு எதையெல்லாம் எடுத்துக்கும், அடிப்படை சம்பளம், அகவிலைப்படி, இடைக்கால நிவாரணம், இது 3. ஸோ இதை வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் உங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அது எப்படி ஆட் பண்றதுங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, தெரியாம ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீக்கிறது எப்படி செலக்ட் பண்ணிக்கங்க, டெலிட்னு கொடுத்துட்டு சேவ் கொடுக்கணும் கட்டாயம். கடைசியில் என்ன மாற்றம் பண்ணாலும் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிடும். இப்போ படிகள் பிடித்தங்களை பொறுத்தவரை இவ்வளவுதாங்க. இது வந்து முதல் முறை இந்த படிகள் பிடித்தங்களை நீங்க தான் கான்ஃபிகர் பண்ணிக்கணும். உங்க சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிசைட் பண்ணிக்கணும். ஏதாவது டவுட் இருந்தா வீடியோ பாருங்க, அதையும் டவுட் இருந்தால் என்னை கூப்பிடுங்க. நன்றி. இது வந்து படிகள் பிடித்தங்களை டிசைட் பண்ற இடம். அடுத்து நம்ம சம்பளம், ஸ்டாஃப், யார் யார் பணியாளர்களோ அந்த பணியாளர்களை ஆட் பண்றது எப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். எங்க போய் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவான அமைப்புக்குள்ள பணியாளர்கள், பேப்பர்ல எழுதுறவங்க எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாஃப் நம்ம சாஃப்ட்வேருக்குள்ள ஆட் பண்ற இடம் பணியாளர்கள். ஆனா நீங்க ஆட் பண்றதுக்கு முன்னால அந்த படிகள் பிடித்தங்கள் உங்க சங்கத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். இருந்தா விட்டுறலாம், ஏதாவது மாறி இருந்தா மாத்திக்கலாம். இப்ப பொதுவான அமைப்புக்குள்ள பணியாளர்கள் உள்ள வந்துடுறோம். இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்டாஃப் யாரும் இருக்காங்களோ எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 3 ஸ்டாஃப் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொரு 4 பேர் ஆட் பண்ணிக்கலாம். 10 பேர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், 100 பேர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 3 பேர் இருக்காங்க. இங்க 4வதா அடுத்த ஒருத்தர் போய் ஆட் பண்ண போறேன். இப்போ நான் என்னையவே ஆட் பண்றேன். அதாவது பரிசோதகர், செயலாளர், அளவையாளர், சுத்தம் செய்யறதா இருக்கு. பரிசோதகர் இல்ல, ஆண்னு கொடுக்குறேன், பெயர் கொடுக்குறேன். இங்க போட்டோ கூட நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்க இதுல கிளிக் பண்ணீங்கன்னா போட்டோ வரும். பிரவேச புத்தகத்தில் ஆட் பண்ற மாதிரி ஸ்டாஃப்னுடைய போட்டோவும் இங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சார் நம்ம சாஃப்ட்வேர்ல இனி வந்து தமிழ்ல அடிக்க தேவையில்லை. தமிழ்ல அடிக்க வேண்டிய இடங்களை எம்டியா விட்டுட்டு ஒரு இடத்துல போய் டபுள் கிளிக் கொடுத்தோம்னா, பிரசிடென்ட்டுங்கிற மேல டபுள் கிளிக் கொடுத்தா அது எல்லாமே தமிழுக்கு மாறிக்கும். நல்லா ஆல்ரெடி கிளாஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கோம். இனிமேல் நீங்க தமிழ்ல அடிக்க தேவையில்லை, இங்கிலீஷ்ல அடிச்சாலே, இப்படி இங்கிலீஷ்ல அடிச்சாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல மாறிக்கும். அதுக்கான வீடியோவும் நம்ம குரூப்ல போட்டு விடுறோம், தனியா போட்டு விடுறோம். அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. சரி, இப்போ நான் அடிச்சே காமிச்சிடுறேன். இதுல என்னென்ன டீட்டெயில் வேணுமோ எல்லாமே நீங்க அடிச்சுக்கலாம். முகவரி, மாவட்டம், அஞ்சல், பிறந்த தேதி,
எப்ப சங்கத்தில் சேர்ந்தோம், பணி நிறைவு நாள் எல்லாம் அதுவே வந்துடும். 58 மாசம் கணக்கு, 58 வருஷம் கணக்கு போட்டுருக்கு. 60னா 60 மாத்திக்கங்க. இதெல்லாம் கான்டாக்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுத்துக்கங்க. அப்புறம் ஐடி, பேங்க் டீடைல். நம்ம வந்து ரொக்கப்பட்டுவாடாவா வங்கி பட்டுவாடாங்கிற இடத்துல நம்ம சம்பளத்தை நீங்க வங்கி பட்டுவாடா பண்றதா இருந்தா இந்த ஸ்டாஃப் புதுசா ஆட் பண்ணிட்டு இருக்க இந்த ஸ்டாஃபுக்கு வங்கின்னு மாத்தி விட்டுட்டு அவருடைய பேங்க் என்னவோ மீட்டிங். Tomorrow please send this full video training because can't able to hearing voice full. ஓகே, யாருக்கோ டெக்னிக்கல் இஷ்யூ 2-3 பேருக்கு இருக்கும் போல இருக்கு. அவங்களுக்கு ஆடியோ கேட்கலன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த வீடியோஸ் அத்தனையுமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுருவோம். நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு ஸ்கிரீனை மட்டும் பாருங்க, உங்களுக்கு அதுல ஓரளவுக்கு புரியும். இப்போ இந்த ஸ்டாஃப் ஆட் பண்றோம். ஸ்டாஃப் ஆட் பண்ணிட்டு இதுல என்ன பண்றோம், பேங்க்ல வங்கி பட்டுவாடாவா சம்பளத்தை பண்ண போறோம்னா வங்கின்னு மாத்திட்டு என்ன பேங்க் அதை கொடுத்துக்குங்க. வங்கி கணக்கு என்கிற இடத்துல என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் இங்க அடிங்க. அடுத்தது வங்கி கணக்கின் பெயர் இடத்துல டபுள் கிளிக் கொடுத்தாலே இங்க நீங்க என்ன பேர் கொடுத்தீங்களோ இங்கிலீஷ் நேம் அந்த நேம் அப்படியே இங்கே வந்துடும். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். ஆதார் எண், இஎஸ்ஐ நம்பர், பிஎஃப் நம்பர்ல இருந்து எல்லாம் கொடுத்துக்கலாம். அடுத்தது 4வது டேப் சேலரி. இதுதான் ரொம்ப முக்கியமான டேப். இதுக்கு முன்னால இந்த 3மே நம்மளுடைய டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ் கொடுக்குற இடம். 4வது தான் சேலரின்னு இருக்கு. இதுக்குள்ள வந்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் அலவன்ஸ் டிடக்ஷன் 3 இருக்கு. சேலரிக்குள்ள இந்த 3 இருக்கு. இதுல மாஸ்டர்ஸ்ல போனீங்கன்னா இந்த சம்பளத்தை பொறுத்தவரை நம்ம சங்கங்கள்ல மாத சம்பளம், தொகுப்பூதியம், தினக்கூலின்னு 3 இருக்கு. இந்த மாத சம்பளம் எனக்கு, அதனால நான் இங்க மாத சம்பளம் செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த டேட்ல இருந்து சம்பளம் போட போறோங்கிறது இங்க நான் கொடுக்கணும். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், 1/3/24 கொடுக்குறேன். இப்ப புதுசா போடுறவங்க இங்க 1/3/24 கொடுத்துருங்க. என்ன ரீசன்னா 1/3/24 இருந்து ஏன் போடுறோம்னா, இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் போன மார்ச்சினுடைய சம்பளத்தை ரன் பண்ணுவாங்க, சிலர் ரன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த மார்ச் மாசத்தினுடைய சம்பளத்தை ரன் பண்ணும்போது அது எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இங்க சேலரி வித் எஃபெக்ட் ஃப்ரம்ங்கிற இடத்துல 1/3 கொடுத்துருங்க. மார்ச்சினுடைய சம்பளம் வந்துடும். அல்லது போன வருஷத்தோட சம்பளம் யாராவது போட வேண்டி இருந்தா இங்க 1/4/23 போட்டுக்குங்க. போன மாசம் ஏப்ரல்ல இருந்தே போடுற மாதிரி பண்ணிக்க முடியும். இங்க எந்த தேதி கொடுக்குறீங்களோ அந்த தேதிக்கு அப்புறம் இருக்கிற மாதங்கள்ல ரன் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து என்ன பண்றீங்க, வீக் ஆஃப் டே. இப்போ சில சங்கங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாஃப் இருக்கிற இடத்துல சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை, சிலருக்கு திங்கக்கிழமை, பிஎம்சிகள் எல்லாம் அந்த மாதிரி லீவ் விடுவாங்க. சிலருக்கு செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி. ஸோ இங்க நீங்க இப்ப ஆட் பண்ணிட்டு இருக்கிற இந்த மெம்பருக்கு எந்த நாள் விடுமுறை நாளோ அந்த விடுமுறை நாளை கூட நீங்க மாத்திக்கலாம். இப்போ திங்கக்கிழமைன்னு கொடுத்துட்டோம்னா அவர் திங்கக்கிழமை வேலைக்கு வந்தாருன்னா அவருக்கு டபுள் வேஜஸ் ஆட்டோமேட்டிக்கா கணக்கு போட்டுக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்தாருன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆட்டோமேட்டிக்கா கணக்கு போட்டுக்கும். ஓகே, இப்ப என்ன பண்றோம், ஞாயிறுன்னு கொடுத்துக்கிறேன். விடுமுறை நாள், வார விடுமுறை வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு கொடுத்துக்கிறேன். இங்க 1/3/24 கொடுத்துட்டேன். அடுத்த இன்கிரிமெண்ட் எப்போ அப்படிங்கிறதுக்கு இங்க தேதி கொடுத்துக்கலாம். இது பெருசா நம்மளுக்கு வராது அப்படிங்கிறதுனால இங்க நம்மளோட அடிப்படை சம்பளம், நம்ம ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, நம்ம சம்பளத்தோட ஸ்கேல் ஆர்டர்ல கொடுப்பாங்க இல்லைங்களா, டிஆர் சார் ஆர்டர் போட்டு கொடுப்பாரு இல்லையா, அதுல 500 சும்மா சார் சரி. இங்க நம்மளுடைய சம்பளம் ஸ்கேல் என்னவோ அந்த ஸ்கேல் இங்க கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஓகே, 6500 ரூபாய் 20